பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் முக்கிய வீதிகள் மற்றும் பொது இடங்களில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள அனைத்து வகையான பேனர்கள், விளம்பர பதாகைகள், போஸ்டர்கள் உள்ளிட்டவற்றை உடனடியாக அகற்றிட வேண்டும் என்று மீறுபவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரைத்தேவலவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதி 2/2/2024 தேதியிட்ட உத்தரவை புதுவை மாநில தலைமை செயலாளர், காவல்துறை தலைவர், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், பொதுப்பணித்துறை தலைமை என்ஜினியர், போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சி அனைத்து பஞ்சாயத்து ஆணையர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டி பொதுமக்களை அச்சுறுத்திடும் வகையில் முக்கிய வீதிகள் மற்றும் பொது இடங்களில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள அனைத்து வகையான பேனர்கள், விளம்பர பதாகைகள், போஸ்டர்கள் உள்ளிட்டவற்றை உடனடியாக அகற்றிட வேண்டும் என்று மீறுபவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் அறிவித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஏற்கனவே புதுவை மாநிலத்தில் இந்த பேனர் கலாச்சாரத்தால் பல்வேறு இடங்களில் சாலை விபத்துகள் தொடர்ந்து நடந்து வருகிறது என்றும், இதன் காரணமாக பல அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும், சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை உரிய உத்தரவுகள் பிறப்பித்திருந்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய புதுச்சேரி அரசு அதிகாரிகள் இதனை கண்டும் காணாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியப்படுத்தி வருவதால் தான் இத்தகைய விபத்துகள் ஏற்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்பொழுது சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு இடையராக சாலைகளில் மற்றும் பொது இடங்களில் வைத்திருக்கும் பேனர்களையும் விளம்பர போர்டுகளையும் எடுக்க வலியுறுத்திய நீதிமன்ற நடவடிக்கையை வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரைத்தேவலவன் கூறியுள்ளார்.